பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்ப்பத்தின் கனிக்கான தாமதத்தையும் அதை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவராலே நேசிக்கப்படுற பிள்ளைகள் அது எப்படி மேற்கொள்ளலான்னு பார்க்கலாம். முதலாவது பிரச்சனை PCOS அப்படின்ற மாதிரி, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதாவது கர்ப்பப்பை ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு 2 சேனை பைகள் இருக்கும், அதில் நீர்க்கட்டிகள் இருக்கும். அதன் காரணமாக கர்ப்பம் தாமதமாகலாம். அடுத்த பிரச்சனை ஃபெலோப்பியன் டியூப் பிளாக். சினைப்பையிலேருந்து 2 குழாய்கள் கர்ப்பப்பையை நோக்கி வரும். அந்த குழாய்களில் சில நேரத்தில் அடைப்பு இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே கரு வளர ஆரம்பிக்கும், கர்ப்பப்பைக்கு வந்து சேராது. அதுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் தாயின் உயிருக்கு ஆபத்துனால அந்த குழாயே அகற்றிடுவாங்க. அடுத்த பிரச்சனை ஃபைப்ராய்டு கட்டின்னு பேர். அது வந்து கர்ப்பப்பையில் இடத்த அடைச்சிட்டு இருக்கும். கரு வளரும்போது அதுவும் கூட வளரும், பார்க்கறதுக்கு கர்ப்பம் தரிச்ச மாதிரியே இருப்பாங்க. அதனாலையும் பிரச்சனை வரலாம். சிலரோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா கருப்பை ரொம்ப சின்னதாக இருக்கும், அல்லது அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி அந்த கருப்பைக்கு இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் கருப்பையே இல்லாமல் கூட இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உடல் பருமனாக இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த கர்ப்பத்தின் பிரச்சனைகள் வரும். சிலருக்கு கருமுட்டை வளர்ச்சி சரியாக இருக்காது. சில ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அப்போவும் பிரச்சனை வரும். இதை போல இன்னும் பல மருத்துவ காரணங்களால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். இது தவிர கணவன் மனைவி வெவ்வேறு ஊரில் இருக்கிறது, சரியான தூக்கம் இல்லாமை, உணவு பழக்கம், தவறான உணவு பழக்கம், அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா கணவன் மனைவியோட ஒரு மரம் இல்லாத ஜபம், ஆண்டவர் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் நல்ல ஸ்டேட்டஸ் வரணும், இன்னும் நல்ல சம்பளம் வரணும், இன்னும் அந்த வாழ்க்கையில் உயர்வு வரணும் அப்படின்னு கணவனோ மனைவியோ நினைக்கிறது. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரத்தை தவறு பண்ணுவாங்க. கணவனோ மனைவியோ நல்ல சம்பளத்தில் வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையை விட மனசு வராது, குழந்தைக்காக வேலையை தியாகம் பண்ண விட மாட்டாங்க. நல்ல சம்பளத்தை சேர்த்து வச்சு குழந்தைக்காக தானே சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் குழந்தை வேணும்னு நினைக்கும் போது அப்போது அந்த பாக்கியம் இருக்காது. அப்போது சம்பாதிச்ச காசெல்லாம் டாக்டர் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு, அந்த மற்ற வேலைகளுக்கெல்லாம் செலவு பண்ணி சம்பாதிச்செல்லாம் அப்படி வீணாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனோடைய ஐக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஆண்டவர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருப்பாங்க. சில ஆண்டவரோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்ய மாட்டாங்க. அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட மாட்டாங்க. தேவன் ஏற்ற நேரத்தில் நமக்கு தருவார், குழந்தை பாக்கியம் தருவார்ன்ற விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பம் தரிப்பாங்க, ஆனால் சில வாரங்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தினால அது மிஸ்கேரேஜ், அபார்ஷன் ஆகிடும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த கரு, வளர்ந்த கரு, சரியான அவயவம் உறுப்புகள் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் டாக்டர் அந்த கரு வேண்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே கொடுமை பார்த்தீங்கன்னாக்கா தேவன் கொடுத்த கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே அபார்ஷனுக்கு போவாங்க. அபார்ஷன் பண்ணும்போது என்னென்ன செய்கிறாங்கன்றத அவங்க தெரிஞ்சுட்டாங்க, அதை தவிர அவங்க பண்ண மாட்டாங்க. அது ஒரு கொலை குற்றத்துக்கு சமம்ன்றது அவங்களுக்கு தெரியல. அபார்ஷன் பண்ணும்போது வயிற்றில் இருக்க கருவோட அந்த சிசுவை உள்ள ஒவ்வொரு பாட்டாக பிச்சு 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 எடுப்பாங்களாம். இந்த காணொலியை பார்க்குற ஒரு தேவ பிள்ளையும் இப்படிப்பட்ட கொலை பாதத்துக்கு உடன்படவே கூடாது. சிலருக்கு பிரசவ காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, பிரசவ நேரத்தில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டு குழந்தை இழக்கிற சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க தேவனாலே மாத்திரம்தான் முடியும். தேவனுடைய வார்த்தை ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்ப சொல்லப்பட்டிருக்கு. பெற பண்ணுகிறவர் ஆகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவர் ஆகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். அவர் தடுக்கிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன். ஆனாலும் சிலருக்கு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார். அது காரணம் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் நம்முடைய எஜமான், நம்ம காரணம் கேட்க முடியாது. சங்கீதம் 127ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி அவர் நம்ம கொடுக்குற கிஃப்ட். அவர் கொடுக்கும் போதே நம்ம வாங்கி கொள்ளணும். இப்போ வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நாம் ஜபிக்கும் போது இந்த மாதிரி வசனங்களை சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி சொல்லியிருக்குதே, வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணி ஜபிக்கலாம். அதே போல் சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுது. மலடியை சந்தோஷமான பிள்ளை தியாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, இன்று நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற தேவன், பிரசவத்தை தடுக்கிற தேவன் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. அண்ணாளை போல நாங்கள் துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துயரப்படுகிறோம், சொந்த ஜனங்களாலே புறக்கணிக்கப்படுகிறோம் சுவாமி. அந்த நிந்தை அவமானங்களை நீக்கி மாற்றி போட உம்மால் ஆகுமப்பா. அண்ணாளின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற பண்ண தேவன் இன்று ஜபிக்கிற ஒவ்வொருவரும், கர்ப்பத்தின் கனிக்காய் ஜபிக்கிற ஒவ்வொருவரும் நீ தொட போறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிரசவிக்க பண்ணுகிற தேவனே, கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க உம்மால் ஆகுமப்பா. நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொன்ன வசனப்படி அப்பா நீர் ஆசீர்வதிக்க போற ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஜெபத்தை தள்ளாத தேவனே, இன்று எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.